நம்ம எதுக்கு எடுத்தாலுமே வந்து உடனடியான ஒரு பெரிய மருத்துவத்துக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். பொதுவாக கல் தோன்றி மண் தோன்றி காலத்து முன்தோன்றி மூத்தக்குடி தமிழ்குடியோட முதல் மருத்துவம் வந்து நம்மளுடைய தமிழ் மருத்துவம் தான். மரபு மருத்துவமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் நம்முடைய வீட்டு மருத்துவமாகவும் கை மருத்துவமாகவும் இருந்த அந்த மருத்துவ முறை வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட சித்த மருத்துவமாக 1964 ஒரு கல்லூரி தொடங்கி 5 பேரோட படிப்பாக இது இருக்கு. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கோடை காலத்தில் பள்ளிக்கூடத்து மைதானத்தில் போய் டெய்லி விளையாட போயிடுவோம். எங்கள் அம்மா அந்த கோடை காலத்தில் குறிப்பிட்ட ஒரு 2-3 நாள் கரெக்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா எங்கள் அப்பாவுடைய ஒரு வேஷ்டியை என்கிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. விளையாட போகிறதில்ல ஸ்கூலுக்கு இதை எடுத்துன்னு போக கிரவுண்டுக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேஷ்டியை நான் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த கிரவுண்டில் வேப்ப மரங்கள்லாம் இருக்கும், அது அடியில் அந்த வேஷ்டியை வச்சுட்டு பறக்காமல் இருக்கிறதுக்கு கல்லை வச்சுட்டு விளையாடிட்டு எப்போ திரும்புகிறோமோ பசிக்கும் போது, அப்போ நேரங்காலம்லாம் கிடையாது, பசிச்சாதான் திரும்புவோம். அந்த வேட்டியில் விழுந்திருக்கின்ற வேப்பம்பூக்கெல்லாம் கொண்டாந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். இந்த மாதிரி 2-3 நாள் அவங்க சேகரித்தாங்கன்னா அதை காய வச்சு சுத்தப்படுத்தி டப்பில் போட்டு வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வேப்பம்பூ ரசம் கட்டாயமாக உண்டு. அதே போல் எங்கள் பாட்டி ஏதாவது ஒரு தும்மல் நாங்கள் போட்டுட்டா போதும், அன்றைக்கி வந்து உடனடியாக தூதுவளை ரசம், ஏதாவது துளசி சாறு, இப்படி வந்து சுற்றி இருக்கின்ற விஷயங்களை வைத்து கொண்டே தான் கிராமத்தில் சிகிச்சை கொடுத்தார்கள். நாங்களும் அப்போ நல்லா ஆரோக்கியமாகத்தான் இருந்தோம். கரெக்டுங்களா? எப்போ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது என்றால் ஒரு 30 ஆண்டுகளாக நம்முடைய உணவு முறை மாற்றத்தில் ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கு நிறைய நோய்கள் உண்டாகி இருக்கின்றன. வாழ்க்கை முறை மாற்றமும் உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றமும் தான் இன்றைய விளைவுகள் என்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக கிராமத்தில் பசங்க பள்ளிக்கூடத்துலேருந்து விளையாடி படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாக்கா அப்போ அந்த காலத்தில் என்ன கொடுப்பாங்க? தின்பண்டங்களா, ஏதோ வீட்டில் செஞ்ச பலகாரத்தை வச்சிருந்து, இல்லை காய வச்சிருக்கிற மரவள்ளிக்கிழங்கு வத்தல், வள்ளிக்கிழங்கு வத்தல், இல்லை உப்பு கடலை, பொட்டுக்கடலை, பொரி, அவுள், இப்படி தான் சாப்பிட கொடுத்தாங்க. இன்றைக்கி ரொம்ப சௌகரியமாக வீட்டுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா நிறைய பேர் பண்ணிடுறாங்க? 5 ரூபா இல்லை 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க. ஏன்னா எதையுமே செஞ்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை. அந்த பசங்க போய் அந்த வத்தல் மாதிரி விற்குது இல்லையா, அதை வாங்கினு விரலில் மாட்டிக்கின்னு ஒரு 5 நிமிஷம் சப்பி 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 சாப்பிட்டு பொழுதை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த உணவு முறையில் மாற்றம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிகரெட் பிடிக்கிறது நல்லதா கெட்டதா? உடல் ஆரோக்கியத்துக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடியது, கரெக்ட் தானே? ரைட்டு. கடையில் விற்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸை பசங்க 20 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஒரு 10 பாக்கெட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஒரு சிகரெட்டு பிடிச்சதுக்கு சமம். நீங்கள் பசங்களுக்கு சிகரெட்டு தான் வாங்கி கொடுக்கலையே ஒழிய சிகரெட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, தீங்குகளை நாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? சிகரெட்டில் அவ்வளோ வேதிப்பொருட்கள் இருக்கின்றன. அந்த பேக்கெட்டில் இருக்கிற சிப்ஸில் குறைஞ்சது 25 முதல் 30 வேதிப்பொருட்கள் கலந்துள்ளன. அம்மா ஆசையாக பையனுக்கு சிப்ஸ் பிடிக்குன்னு வீட்டில் போட்டு வச்சுருந்து நான் பசங்களுக்கு கொடுத்தாலும் பசங்க என்ன கேட்பாங்க? அப்போ இது என்னம்மா அந்த மாதிரி இல்லை, டேஸ்ட்டாக இல்லை, நீ இனிமேல் போடாதம்மா, எனக்கு நீ காசை கொடுத்துருமா அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சிங்க. அந்த டேஸ்ட்டு எப்படி வருது? உருளைக்கிழங்குலேருந்து வரல, அது கூட சேர்க்குற வேதிப்பொருட்கள்லேருந்து தான் வருது. சுவைக்காக வேதிப்பொருட்கள், மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு வேதிப்பொருட்கள், கண்ணை கவர்கின்ற கலரில் இருக்கிறது வேதிப்பொருட்கள், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேதிப்பொருட்கள், இப்படி வந்து நிறைய வேதிப்பொருட்களை, கெமிக்கல்ஸை கலந்து தான் நமக்கு இன்றைக்கி பேக்கேஜ் ஃபுட்ஸு நமக்கு கிடைக்கிறது. பசங்களுக்கு அதைத்தான் வாங்கி கொடுக்குறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள், உணவு மாற்றங்கள் நிறைய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் ஒரே மாற்று நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறையான சித்த வைத்தியம்தான். ஏனென்றால் அதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு மருத்துவ முறை. 2வது மனதை முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்ற மருத்துவ முறை. யோகா என்பது உடலை விட மனதுக்கு ஒரு மருந்தாகத்தான் யோகா இருக்கின்றது. எனவே இந்த ஆயுஷ் மருத்துவமனை இங்கு சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு பாரம்பரிய வைத்திய முறைகளை கையாண்டு
இந்த பகுதி மக்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சித்தர் தினத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது ஒரு மருத்துவமனை நம்ம தான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெளியூர் பகுதியில் இந்த மருத்துவமனை அமைஞ்சிருக்குது. மக்கள் மீண்டும் நம்முடைய இந்திய மருத்துவத்தை, நம்முடைய தாய் மருத்துவத்தை, நம்முடைய சித்த மருத்துவத்தினுடைய அருமை தெரிஞ்சு எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமாக அமைஞ்சது இந்த கொரோனா காலத்தில் உலகத்தில் அதுக்கு மருந்தே இல்லைன்ற நிலையில் மக்களெல்லாம் நம்ம மக்களெல்லாம் காப்பாற்ற வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு உருவாக்கி இன்றைக்கி வந்து சித்த மருத்துவர்களுடைய பெருமையை இன்றைக்கி வந்து உணர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வந்து அதுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டுருக்குது. நம்ம எதிர்பாராத ஒரு செய்தி என்னன்னா, இந்த மருத்துவத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்காதுன்னு நினச்சோம். சில குறிப்பிட்ட மருத்துவத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும்னு நினச்சோம். ஆனால் பேரலிஸ்ட் வந்தவங்களுக்கும், தலைவலி வந்தவங்களுக்கும், ஹெட் இன்ஜுரி உள்ளவங்களுக்கு, இப்படி எல்லா சிறுநீரக கோளாறு உள்ளவங்களுக்கு, கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு, கார்டியாலஜி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லா மருத்துவத்துக்கும் இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த மூலிகைகள் வந்து இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி பலனளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி என்னை போல் இருக்கக்கூடிய சிலர் கூட ஆங்கில மருத்துவத்தை காலகாலமாக எடுத்துருந்தவங்க கூட இப்போ இன்றைக்கி மாறி இன்றைக்கி சித்த மருத்துவத்துக்கு வரக்கூடிய நிலைமை இன்றைக்கி இதுமாரி ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்குது. உணவே மருந்துன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி பால் லிட்டரு என்ன விலைக்கு வாங்குறீங்க? 50 ரூபாய் வாங்குறீங்க. அது என்ன பால் உங்களால் சொல்ல முடியுமா? கேட்டால் பசு பாலுன்னுங்க. அந்த பசுமாடு என்ன சாப்பாடு சாப்பிட்றது உங்களால் சொல்ல முடியுமா? அன்னைக்கு வந்து புல் அறுத்து போட்டாங்க, தானாகவே போய் மேய்ஞ்சுது. அந்த எல்லா மூலிகையும் செடி சாப்பிட்டு தான் அந்த பசுமாடு வாழ்ந்தது. அப்போ அந்த மூலிகையோட எல்லா தன்மையும் அந்த பால் மூலிமா நமக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஆனால் உணவே நம்ம கலப்படமாகிட்டோம். ரெண்டாவது, சிறுவர்களுக்கு சார் சொன்ன மாதிரி 10 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட்டு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்குப்பா. அதெல்லாம் எதில் தயாரிப்பாலும் தெரிஞ்சாங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதனால தான் இப்போ மேடத்துக்கிட்ட சொன்னேன் நான், நீங்கள் வந்து மருத்துவம் பார்க்கறது மட்டும் முக்கியத்துவம் இல்லை, நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அது கட்டமாக தான் இப்போ ப்ரைஸ்லாம் கொடுத்துறாங்க. ரொம்ப இது வரவேற்கக்கூடிய விஷயம். எனக்கு நாம் நல்லது சீக்கிரத்தில் எடுத்துக்க மாட்டோம். நாம் அறிவுரை சொன்னோன்னா வந்துட்டார் அங்கேருந்து, எங்களால் வேலை இல்லைன்ட்டு போவான். இதெல்லாம் ஏற்பார்த்து நம்ம சமூக பணி நம்ம செய்தால் தான் மீண்டும் ஒரு நல்ல இளைஞர்களை உருவாக்க முடியும், நல்ல ஒரு பெருங்குடி மக்களை உருவாக்க முடியும். எனக்கு இப்போ 70 வயசு ஆகுது, 71 ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு இதுவரை தலைவலி வந்தது கிடையாது, ஜுரம் வந்தது கிடையாது, வயிற்று வலி வந்தது கிடையாது. நான் சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி தைரியமாக சொல்லுவேன், இந்த வயசு வரைக்கும் ஊசி போட்டது கிடையாது. என் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலேருந்து பசம்புலேருந்து எல்லாமே நேச்சுரல், அதாவது இயற்கை, கிராஸ் ப்ரீட்லாம் கிடையாது. இதெல்லாம் நாங்களும் கொடுத்து பார்த்துட்டோம். பெரிய கோயிலில் ஃபங்க்ஷன் வைக்கிறனாக்கா எல்லாருக்கும் ஒரு வசம்பு கொடுப்போம். அன்றைக்கி குழந்தைக்கு வயிற்று வலி இருந்தால் என்ன கொடுப்போம்? அப்படியே நல்ல நிலையாக நம்மக்கிட்ட இருக்கிற நிலையை அழகாக உருட்டி கருப்பாக்கி அதை குழச்சி வயிற்றுல வச்சாக்கா அது போய்டும். இப்போ வயிற்று வலினாக்கா சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை போட வயிற்று வலி சரியாகப்படும். அந்த வயிற்று வலி எதுக்காக வந்துன்னு கண்டுபிடிக்கிற ஒரே இது வந்து இந்த சித்தாவில் தான் உண்டு. இந்த நேச்சுரல் தான், நேச்சுரலாக தான் சேர்த்தான், சித்தாவை தான், ஆயுர்வேதம் எது இருந்தாலும் சேர்த்தான். அவங்களாம் நாடி பிடிச்சி பார்த்து வேலை பார்ப்பாங்க. அதனால் உணவே மருந்து என்பதை நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். உங்கள் குழந்தைகளை நாம் தான் வீணாக போட்டோம். இந்த நம்ம சார் சொன்ன மாதிரி 30 இல்லை சார் 40 வருஷமாகவே நம்ம கெமிக்கல் தான். அன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர், அதாவது விவசாயத்தில் வந்து உரமும் பூச்சி மருந்தும் வெளிநாட்டிலேருந்து வந்து வாங்கி வந்து என்றைக்கு நம்ம அப்ளை பண்ண அதாவது பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அப்போயே நம்ம பாதி வீணாக போட்டோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த வைத்தியத்துக்கு வாங்க, கண்டிப்பாக உடனே ரெமெடி கிடைக்கும். இப்போ சொன்னல ஒரு காயிலேருந்து ஒரு தைலம் தயார் பண்ணேன்னு, உனக்கு மூட்டு வலி தடவைனா கூட அந்த மூட்டு வலி போகும். அதாவது நீரிழிவு நோயாளிகளை புண்ணு இருக்குல்ல காலில், அந்த தைலத்தை கொடுங்க. 15 நாள் ஆறலைனாக்கா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் சொதப்பதில்லை. இது மாதிரி நிறைய இருக்குது. வயிற்றில் ஏதாவது கோளாறா, நீங்கள் ஆடாதோட நொச்சி, இது திப்பிலி, கண்டங்கத்திரிக்காய் இலை, இது மாதிரிலாம் போட்டு கஷாயம் சாப்பிடுங்க. ஒரு மாதம் ஒரு தடவை சாப்பிடுங்க. வயிற்று நோயே வராது, வயிற்றில் எந்த புழு பூச்சிலாம் அண்டாது.
இது மாதிரி எல்லாமே ஆண்டவன் படைச்சி எல்லாமே இருக்குது, அகத்தியர் சொன்னது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் நோயாளிகளை வர வேண்டாம், நீங்களாம் நோயாளியிலிருந்து விடுபட்டு இந்த நோயை பற்றி இந்த மூலிகை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.